உலகெங்கும் உள்ள சினிகேசி நேயர்களுக்கு வணக்கம். திரை பொக்கிஷம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் ஏற்கனவே வெளியாகி வெற்றி பெற்ற படங்களை பற்றிய சில சுவையான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். முகவரி இந்த படம் 2000 ஆண்டு பிப்ரவரி 19 அன்று வெளியான படம். 25 ஆண்டு நிறைவு செய்த இந்த படத்தை பற்றி சில தகவல்கள். இந்த படத்தை கதை அப்படின்னு பார்த்தோம்னா, கே. விஸ்வநாத்துடைய மகன் ரகுவரன், இன்னொரு மகன் அஜித். ரகுவரனுடைய மனைவி சித்தாரா இருக்காங்க, குடும்பமாக வசிக்கிறாங்க. இதில் அஜித் சினிமா இசையமைப்பாளர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தீவிரமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கார். ரகுவரன் வேலைக்கு போய் இந்த குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்கார். இந்த குடும்பமே அஜித் இசையமைப்பாளர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. 8 வருடங்களாக இசையமைப்பாளர் முயற்சி செய்து கடைசியாக வாய்ப்பு வருது அஜித்துக்கு. ஆனால் அந்த வாய்ப்பும் சில காரணம் தள்ளி போயிடுது. இதுக்கடையில் ஜோதிகா லவ் பண்ணுறார். ஜோதிகான் அப்பாவான ஜெயகணேஷ், ஜோதிகா தங்கச்சிக்கு நான் மாப்பிள்ள வந்திருக்கு. இந்த சமயத்தில் நான் அக்காவையும் தங்கச்சி கல்யாணம் பண்ண முடியாது, 2 பேரும் ஒன்றா கல்யாணம் பண்ணுறேன், நீங்கள் இசையமைக்க வேலை விட்டுட்டு ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிங்க, நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இசை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தன் காதலை தியானம் செய்கிறார் அஜித். அதுக்கு பிறகு ரகுவரனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது. டாக்டருங்க அவர் கண்டிப்பாக வேலை செய்யக்கூடாது, இதயத்தை பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தான் உயிரான இசையை தூக்கப்பட்டு வேலைக்கு போகிறார் அஜித். இப்படி இந்த படம் முடிவடையுது. இந்த முடிவு ரசிகர்கள் ஒரு ஏமாற்றம் அமைஞ்ச காரணத்தினால படம் வெளியாகி சில நாட்கள் பிறகு அஜித் மீண்டும் இசையமைப்பாளர் ஆவது போல் கிளைமாக்ஸை மாற்றி காமிச்சிருந்தாங்க. ஆனாலும் அந்த படம் ஒரு பெரிய வரவேற்பு பெறல அப்படின்னு சொல்லலாம். 100 படமாக அமைந்தாலும் பிளாக் பஸ்டர் ஆகாததுக்கு அந்த கிளைமாக்ஸ் காரணமாக அமையுது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தின் நடிகர்கள் பார்த்தோம்னா, நம்ம தலை அஜித் அந்த கேரக்டர் ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார். அதுபோக ஜோதிகா, ரகுவரன், சித்தாரா, கே. விஸ்வநாத், ராஜீவ், மணிவண்ணன், விவேக், பொன்னம்பலம், ஜெய் கணேஷ், பாத்திமா பாபு ஆகியோர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்திற்கு இசை தேவா. தொடர்ந்து அஜித் விஜய் படங்கள் மாறியுமே இசையமைத்து கொண்ட காலகட்டம் அது. இந்த படத்துக்கு அவரே இசையமைத்திருந்தார். எல்லா படங்களும் நன்றாக அமைந்திருந்தது என்று சொல்லலாம். இயக்கம் V.Z. துரை, ஒரு அறிமுக இயக்குனர். அஜித் அப்போ தொடர்ந்து அறிமுகங்களை வாய்ப்படுத்திக் கொண்டிருந்தார். அந்த வரிசையில் இவரும் இயக்குனர் அறிமுகமானார். V.Z. துரை என்ற அவருடைய பெயர் இந்த படத்துக்கு பிறகு முகவரி துரை என்று மாறியது. இதைத் தொடர்ந்து அவர் துட்டி ஜெயா, காதல் சடுகுடு என்ற பல படங்களை இயக்கினார். இந்த படத்தின் கதை போக்கு, காதல் கோட்டை, ஆசை போன்ற படங்களில் அஜித் நடித்து கொண்ட காலகட்டத்தில் அஜித்துக்கு இந்த இமேஜை வைத்து உருவாக்கப்பட்ட கதையாக இருக்கும். அதற்கு அஜித் இமேஜ் மாற்றமடைந்து 99ஆம் ஆண்டில் வாலி, அமர்கலம் போன்ற படங்கள் வெற்றிக்கு பிறகு அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ இமேஜுக்கு வந்துவிட்டார். ஆனால் இந்த படத்தில் பழைய சாஃப்டான அஜித்தை காமித்திருந்தார். அதுவும் இந்த படத்திற்கு ஒரு மைனஸாக அமைந்தது. பிறகு ஏற்கனவே சொன்னது போல் கிளைமாக்ஸ் இன்னொரு மைனஸாக அமைந்தது. அனைத்தும் சேர்ந்து பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றியாக இருந்த படம் ஆவரேஜ் படமாக அமைந்தது. இருந்தபோதிலும் ஒரு அனுபவ இயக்குனர் இயக்கிய படம் போல படம் முழுவதும் அந்த மேக்கிங் நேர்த்தி என்று சொல்வார்கள். ரொம்ப நேர்த்தியாக இந்த படம் அமைக்கப்பட்டிருக்கும். அறிமுக இயக்கம் படம் என்பது எந்த இடத்திலும் தெரியாது. அப்படி அற்புதமான இயக்கத்தை அளித்திருந்தார் துரை. இந்த படத்தில் குறிப்பிட்டு சொல்ற இன்னொரு நடிகர் ஹனீபா. அவர் இசையமைப்பாளராக ஒரு காட்சியில் வருவார், கலக்கி இருப்பார் என்று சொல்லலாம். அந்த காட்சியில் இயக்குனர் ஒருவர் அவரிடம் கதையை சொல்வார். அந்த கதையை கேட்டுவிட்டு கதைக்கு சம்பந்தமில்லாத பாடலை இசையாக கொடுப்பார் ஹனீபா. இயக்குனர் எவ்வளோ சொன்னாலும் கேட்காமல் இதுதான் பாடல், இதே படமாக்கு என்று சொல்வார். அந்த இயக்குனர் நடித்தவர் இந்த படத்தின் இயக்குனர் V.Z. துரை. அந்த காட்சி படத்தின் ஹைலைட் காட்சி என்று சொல்லலாம். அதுதான் அஜித் இசையமைப்பாளர் அறிமுகமாவார். அப்படி அமைந்த படம் இது. இந்த படத்திற்கு வசனம் பாலகுமார். பல இடங்களில் கைத்தட்டல் வசனமாக அமைந்திருந்தது. இந்த உலகத்துக்கு வழி சொல்ல தெரியும், வழி சொல்ல தெரியாது என்ற வசனமும், ஜெயிச்சா லக்குன்னு சொல்லுவாங்க, தோத்தா மக்குன்னு சொல்லுவாங்க என்ற வசனமும் கைத்தட்ட பெற்ற வசனம் என்று சொல்லலாம். இப்படி குடும்பம் கிடைப்பதற்கு நான் என்ன புண்ணியம் செய்யணும் தெரியல அப்படின்னு அஜித் சொல்லுவார். அப்போ மணிவண்ணன், நீ கிடைப்பதற்கு அந்த குடும்பம் தான் புண்ணியம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இது போன்ற பல வசனங்கள். அதுவே கிளைமாக்ஸில் ஒரு 6 நாள் வந்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவது, எத்தனை 6 நாள், எத்தனை ஒரு நாள், எத்தனை வாரம், எத்தனை மாதம், எத்தனை வருஷம் என்று அஜித் சொல்லும் வசனம் ரொம்ப அந்த கேரக்டர் ஆற்றாமை வெளிப்படுத்துகிற அளவுக்கு அமைந்திருக்கும். இதுபோல் படம் நடிகன்னு சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த படத்தில் பணியாற்ற கலைஞர்களில் ரகுவரன், மணிவண்ணன்,
கே. விஸ்வநாத், விவேக், ஜெய் கணேஷ், ஹனீபா இவர்களோடு வசனம் எழுதிய எழுத்தாளர் பாலகுமாரன் என்று பலர் இன்று நம்மிடையே இல்லை, காலமாகிவிட்டார்கள். இருந்தபோதும் இது போன்ற படங்கள் மூலமாக அவர் நம்மோடு தான் இருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. இந்த வெளியுள்ள ஆண்டில் இந்த நல்லதொரு படத்தை பற்றி நினைவு கூறுவதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். மீண்டும் சந்திப்போம். இது போன்ற சினிமா சம்பந்தமான செய்திகள், விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்கறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் அன்புடன் உங்கள் காஞ்சிபுரம் வேல்முருகன்.